எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. கந்தசாமி என்ற ஒரு ஏழை தன் மனைவியுடன் சிறு குடிசை ஒன்றில் வாழ்ந்து வந்தார். வயதாகி விட்டதால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தங்களிடம் இருந்த பொருட்களை விற்று சாப்பிட வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் உண்ண உணவின்றி தவித்தனர். இந்நிலையில் அவன் ஆண்டவனை நோக்கி, இறைவா, எங்களை ஏன் இப்படி படைத்தாய்? இது இப்படியே நீடித்தால் வறுமை தாங்காது, நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழியில்லை என வேண்டினான். அவன் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றி அவனின் குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்றை பரிசளித்தார். அந்த வாத்து தினம் ஒரு பொன்முட்டையிடும் என்றும் அதை விற்று அன்றாடம் குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி வாழ்நாளை சந்தோஷமாக கழிக்கலாம் என்று கூறி மறைந்தார். வாத்து தினம் ஒரு பொன்முட்டையிட அவர்கள் அதனை விற்று வாழ்க்கையை இனிதாக கழித்தனர். ஒரு நாள் கந்தசாமியின் மனைவி தன் கணவனிடம் சென்று, தினம் தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன்முட்டையே இடுகின்றது, இப்படியே இருந்தால் நாம் எப்படி பெரிய பணக்காரராவது என்று சொல்லி இந்த வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் நாம் எடுத்தால் அதை விற்று பெரிய பணக்காரர் ஆகிவிடலாம் என்று ஒரு உபயம் சொன்னாள். இதை கேட்ட கந்தசாமிக்கு அது சரியென தோன்றியது. உடனே கந்தசாமி அந்த வாத்தை பிடித்து வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் எடுக்க வாத்தை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான். என்ன ஆச்சரியம்! அந்த வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டையுமே இருக்கவில்லை. அதன் வயிற்றில் மற்றைய வாத்துக்களைப் போல் வெறும் குடலே இருந்து கண்டு ஏங்கினான். தினம் ஒரு பொன்முட்டையிட்ட வாத்தை இறந்து விட்டதால் வறுமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது. தங்களின் பேராசையினால் இப்படி நேர்ந்து விட்டது என மனம் வருந்தி ஏழ்மையாகவே வாழ்ந்து உண்ண உணவின்றி இறந்தனர். ஆசை அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை. பேராசை பெரும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும்.